சென்னையில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த பலே திருடனை போலீசார் பொறிவைத்து பிடித்துள்ளனர். 7 மாதங்களாக போக்கு காட்டியவர் சிக்கியது எப்படி? பகலில் பரோட்டா மாஸ்டர், இரவில் செல்போன் திருடர். அடித்த செல்போனை குறைந்த விலைக்கு விற்று உல்லாச வாழ்க்கை. இப்படியாக வாழ்ந்து வந்தவருக்கு சிறை வாசல் திறக்கப்பட்டுள்ளது. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் கிடைத்தால் திருட்டு தொழிலை கைவிட்டு விடுவதாக கூறிய நபருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதி. 45 வயதான இவர் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சொந்த ஊருக்கு செல்வதற்காக தாம்பரம் பேருந்து நிலையம் வந்த ஜோதிக்கு மயக்கமாக இருந்துள்ளது. இதனால் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்லலாம் என்று ரயில் நிலையம் அருகே நடைபாதையில் அமர்ந்தவாறு தூங்கியுள்ளார். அப்போது அவரின் கைப்பையில் இருந்த செல்போனை நைஸாக திருடிக்கொண்டு இளைஞர் ஒருவர் தப்பியோட முயற்சித்துள்ளார். சற்று நேரத்தில் கண் விழித்த பெண் திருட 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 என கத்தி கூப்பாடு போட்டுள்ளார். அதை கேட்டு உஷாரான போலீசார் இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவரை தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து சென்று குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் சிவகங்கை மாவட்டம் சதுரசங்கோட்டையைச் சேர்ந்த ஜான்சன் என்பது தெரிய வந்தது. 28 வயதான இவர் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து பரோட்டா மாஸ்டர் ஆகியுள்ளார். முன்கோபியான இளைஞர் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு பல வழக்குகளையும் சந்தித்துள்ளார். மேலும் நண்பருடன் சேர்ந்து கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டு சிறைவாசமும் சென்று வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சொந்த ஊரே வேணாம்பா என்று சென்னைக்கு பஸ் ஏறி உள்ளார். சென்னையில் பல்வேறு கடைகளில் பரோட்டா மாஸ்டராக வேலை செய்துள்ளார். மது போதைக்கு அடிமையானவருக்கு கிடைத்த வருவாய் பத்தவே இல்லை. மேலும் விலை உயர்ந்த மதுபானத்தை வாங்கி குடிக்கவும் ஆடம்பரமாக வாழவும் ஆசைப்பட்டுள்ளார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த பார்ட் டைம் ஜாப் தான் செல்போன் திருட்டு வேலை. காலையில் ஹோட்டலில் பரோட்டா வீசுவார், இரவில் செல்போன்களை தட்டி பறிப்பார். இதற்காக அப்பாவிகளை நோட்டமிட்டு வலை வீசுவார். குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையம் அருகே உள்ள நடைபாதையோரம் தூங்குபவர்களை டார்கெட் செய்து செல்போனை திருடியுள்ளார். திருட்டு செல்போனை குறைந்த விலைக்கு விற்று அதில் கிடைக்கும் பணம் மூலம் போதையில் மயங்கியுள்ளார். கடந்த 7 மாதங்களாக ஜான்சன் இதே வேலையாக இருந்ததால் தாம்பரம் பகுதியில் தொடர்ந்து செல்போன் திருட்டு புகார்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் பெண் ஒருவரிடம் செல்போனை திருடி கையும் கடவுமாக சிக்கியுள்ளார். தொடர்ந்து ஜான்சனிடம் இருந்து 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறைக்கு செல்வதற்கு முன்பு வெளியே வந்தவுடன் திருந்தி வாழ்வேன் என போலீசாரிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் கிடைத்தால் எந்த ஒரு குற்றச் செயலிலும் ஈடுபட மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். கடந்த 7 மாதங்களாக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த செல்போன் திருடன் கைது செய்யப்பட்டதால் சாலையோரம் தஞ்சமடைந்துள்ள மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.